அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசிக்காரங்களுடைய உடல் அமைப்பு. மகர ராசியில் பிறந்தவங்க நடுத்தரமான உயரம் உடையவங்களா இருப்பாங்க. கழுத்தும் தலையும் சற்று நீண்டதா இருக்கும். புருவங்கள் அடர்ந்து வளைந்தும் காணப்படும். காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்தும் அமைந்திருக்கும். இவங்களுடைய எலும்புகளும் முட்டி பாகங்களும் எடுப்பாக தோற்றம் அளித்தாலும் அழகானதாகவே அவை இருக்கும். எப்போதும் ஆழ்ந்த யோசனையுடைய முகம் கவலையுடன் இருப்பார்கள். கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்டவராகவும் அழுத்தம் திருத்தமா பேசப்படுறவராகவும் பேச்சில் முன்கோபம் உறுதியும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இவங்களுடைய குண அமைப்பு. தன்னை நம்பி வந்தவங்க நண்பர்களானாலும் சரி விரோதியானாலும் சரி ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் பண்பு கொண்டவங்க. மகர ராசியில் பிறந்தவங்க மிகவும் ஈகை குணம் கொண்டிருப்பார்கள். எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள். வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவும் மாட்டார்கள். இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும். மற்றவர்களோட தேவையற்ற பேச்சுகளால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க. எடுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் 2 வித ஆதாயங்கள் எதிர்பார்ப்பாங்க. இவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவர்கள் என்பதால் பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பார்கள். சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கொண்ட இவர்களால் அனைவரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைப்பார்கள். வீண் பழி சொல் சொல்பவர்களை நேரம் பார்த்து கலங்கடித்து விடுவார்கள். எப்போதுமே ஜாலியாகவும் நகைச்சுவை உணர்வுடனும் செயல்படும் இவர்களுக்கு கள்ள கபடமற்ற வெகுளித்தனமான குணம் இருக்கும். இவர்களுடைய திருமண வாழ்க்கை. சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். மன வாழ்க்கை பொறுத்தவரை இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே நடக்கும். காதல் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகளை மிக அதிகம். இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் மன ஒற்றுமையும் இணை பிரியா குடும்ப நிர்வாகத்தை சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செய்வார். ஒருவர் கோபப்படும் போது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வார்கள். மகர ராசிக்காரர்கள் நீண்ட ஆயுளை பெற்றவர்கள் என்பதால் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டாவது வாழ்க்கை சிறப்பாக அமைத்துக் கொள்வார்கள். உறவினர்களின் ஆதரவும் சிறப்பாகவே இவர்களுக்கு இருக்கும். இவர்களுடைய பொருளாதார நிலை. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் தேவைக்கேற்ப அமையும். உழைப்பாற்றல் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். வரவேண்டிய பண வரவுகள் தாமதமாக இருந்தாலும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி விடுவார்கள். சுகத்தையும் அமைதியும் அனுபவிக்க நினைத்த போலிலும் எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளீட்ட வேண்டி இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் இவர்களுக்கு பயன்படாது. பூமி நிலம் போன்றவற்றை சேர்த்தாலும் அதனால் தேவையற்ற பிரச்சனைகளையே சந்திக்க நேரும். வாழ்க்கையில் சுக துக்கங்களை வரினும் சந்தோஷங்களையும் பெருக்கிக் கொள்வதற்காக ஆடம்பர செலவுகளை செய்வார்கள். இதனால் வாழ்க்கையில் சுக துக்கங்கள் வரினும் சௌகாரியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான ஆடம்பர செலவுகள் செய்வார்கள். இதனால் அவர்களுக்கு சேமிப்பு என்பது இயலாத காரியமாகும். புத்திர பாக்கியம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகவே அமையும். பெண் குழந்தைகளால் சற்று அனுகூல பலன்கள் பெறும். இவர்களால் ஆண் பிள்ளைகளால் எந்தவித ஆதாயங்களும் கிடைப்பதில்லை. கடைசி காலத்தில் கூட பிள்ளைகள் வைத்து காப்பாற்றுவார்கள் என்று கூற முடியாது. அப்படியே இருந்தாலும் மன வேற்றுமைகளும் கருத்து வேறுபாடுகளும் நிறைந்த மன நிம்மதியின்றி வாழ நேரிடும். தனக்கென்று சிறு சேமிப்பையாவது சேமித்து வைப்பது சிறந்தது. இவர்களுடைய தொழில். மகர ராசியில் பிறந்தவர்கள் பல பெரிய தொழிற்சாலைகள் அமைத்து பலருக்கு வேலை கொடுக்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள். கட்டிடத்துறை பொறியியல் துறை போன்றவற்றிலும் பதிப்பாசிரியராகவும் விஞ்ஞானியாகவும் புகழோடு விளங்குவார்கள்.
எந்த ஒரு துறையிலும் புகழும் பெயரும் தங்கள் லட்சியங்களை படிப்படியாக முன்னேற்றம் அடைவார்கள். என் கடன் பணி செய்வதே என செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள். மற்றவரை எல்லாம் அடுத்தபடியாகத்தான் நினைப்பார்கள். வாழ்வின் முற்பாதியில் கடமை தவறாது கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் வாழ்வின் பிற்பாதியில் எல்லா சுகபோகங்களையும் சிறப்புடன் பெற்று வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். இவர்களின் உணவு. மகர ராசிக்காரர்கள் தங்களை நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கீரை வகைகள், வாழைப்பழங்கள், வாழைத்தண்டு, கேரட், வெங்காயம், கொழுப்புச்சத்து குறைவான உணவு வகைகள் போன்றவற்றை உட்கொண்டால் ஆரோக்கியமாக வாழ முடியும். இவர்களின் அதிர்ஷ்டமான எண் 8, 5, 6, 7, 14, 15. அதிர்ஷ்டமான கிழமை சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்டமான கல் நீலக்கல். அதிர்ஷ்டமான தெய்வம் ஐயப்பன். நன்றி, வணக்கம்.